கையில ஒரு 7 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க இந்த இடத்துக்கு நீங்க அதிபதி ஆகலாம். அப்படியே பாருங்க, நிறைய வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த இடம் இருக்கு. ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா பார்க் இருக்கும், இந்த பக்கம் போனீங்கனாலும் ஒரு பார்க் இருக்கும். நிறைய கோவில்கள் இருக்கு, சுத்தி நிறைய கடைகள் இருக்கு. ஸ்கூலு காலேஜுக்கு பஞ்சமே இல்லாத இடம். கேன் அகாடமி ஸ்கூல் ரொம்ப நியர்பைல இருக்கு, சைதன்யா ஸ்கூல் ரொம்ப நியர்பைல இருக்கு. ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 5 நிமிஷத்துல இங்க வந்துடலாங்க. 868ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இங்க அவைலபிளா இருக்கு. இந்த பக்கமும் பஸ் வரணும், அந்த பக்கமும் பஸ் வரணும், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கணும், மெட்ரோக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கால சூப்பரான இடம். விஆர் ஃபவுண்டேஷனோட விஆர் கார்டன் பெஸ்டா இருக்குங்க. இதுல மீடியேட்டர்ஸ் கிடையாது, புரோக்கரேஜ் கிடையாது, சேனல் பார்ட்னர் கிடையாது. இவங்க ஓனர் கிட்ட இருந்து டைரக்டா வாங்க போறீங்க. சோ இடத்துக்கான காஸ்ட் மட்டும் தான் கொடுக்க போறீங்க. ஹாய்ங்க, தாம்பரத்துல ஹார்ட் ஆஃப் சிட்டில சிடிஓ காலனில எல்லா வீடுகளுக்கும் நடுவுல சூப்பரான ஒரு லேண்ட் வேணும். எனக்கு பட்ஜெட்குள்ள வேணும். என் கையில ஒரு 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா, பேலன்ஸ் வந்து லோன் போட்டு தருவீங்களா அப்படின்னு நிறைய பேர் நம்ம அபார்ட்மெண்ட் போடும் போது கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே பிரத்யேகமா சூப்பரா ஹார்ட் ஆஃப் தி சிட்டில ஒரு இடம் கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பரா இருக்கு, சுத்தி பாருங்க. அப்படியே பாருங்க, நிறைய வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த இடம் இருக்கு. ஹார்ட் ஆஃப் சிட்டின்னு சொல்லலாம். இந்த பக்கம் போனீங்கன்னா பார்க் இருக்கும், இந்த பக்கம் போனீங்கனாலும் ஒரு பார்க் இருக்கும். நிறைய கோவில்கள் இருக்கு, சுத்தி நிறைய கடைகள் இருக்கு. ஸ்கூலு காலேஜுக்கு பஞ்சமே இல்லாத இடம். எங்கங்க ரொம்ப உள்ள சொல்றீங்களா? இல்லவே இல்லைங்க. தாம்பரம் சமுத்ரா ஹோட்டல் தெரியும், மதுரவாயல் பைபாஸ் தெரியுமா? அந்த பைபாஸ் ஒட்டி வந்தீங்கன்னா ராயல் ட்ரீட் இருக்குமா? ராயல் ட்ரீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சந்து வருமா? அந்த வழியாவே வந்து சிடிஓ காலனி 3rd ஸ்ட்ரீட்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்தே நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குதுங்க. அவ்வளவு சூப்பரா நிறைய வீடுகளுக்கு மத்தியில அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல இண்டிவிஜுவல் வில்லாவே நீங்க கட்டிக்கலாம். அதுவும் உங்க பட்ஜெட்ல. காட்டட்டுமா, சொல்லட்டுமா? வாங்க போலாம். சைட்டோட அம்யூனிட்டிஸ் சொல்லட்டுமா? கிராண்டான ஆர்ச் இருக்கு, சுத்தி நம்ம சேஃப்டிக்காக காம்பவுண்ட் போட்டு கொடுத்திருக்காங்க. 24 ஃபீட் 30 ஃபீட் கான்கிரீட் ரோடு போட்டு கொடுத்திருக்காங்க. தார் ரோடு கிடையாதுங்க, கான்கிரீட் ரோடு போட்டு கொடுத்திருக்காங்க. அப்படியே பாருங்க, 3 ஃபேஸ் இபி லைன் ஆல்ரெடி வந்தாச்சு. நிறைய வீடுகள் கட்டி குடும்பம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. இவ்வளவு வீடுகளுக்கு மத்தியில ரேட் ரொம்ப ஜாஸ்தியா சொல்லுவாங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, கடைசியில சொல்றேன், கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா கிஷ்கிந்தா ரோடு வரும், இந்த பக்கம் போனீங்கன்னா முடிச்சூர் ரோடு வரும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல. இந்த பக்கமும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ வரும், பஸ்ஸஸ் வரும், இந்த பக்கமும் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ வரும், பஸ்ஸஸ் வரும். சோ அப்படிப்பட்ட ஒரு பிரைமான ஏரியால என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோமா? கேன் அகாடமி ஸ்கூல் ரொம்ப நியர்பைல இருக்கு, சைதன்யா ஸ்கூல் ரொம்ப நியர்பைல இருக்கு. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 5 நிமிஷத்துல இங்க வந்துடலாங்க. கிலோமீட்டர் கணக்கு பாத்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் ஷார்ப்பாவே அவ்வளவுதான். இங்க இருந்து நீங்க சர்ச் பண்ணாலே கரெக்டா 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடுமே ரயில்வே ஸ்டேஷனுமே காட்டும். இந்த பெரிய ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, இங்க வர வழியில பாத்தீங்கன்னா நிறைய பிரைமரி ஸ்கூல்ஸ் இருக்கும், கிரீச்சர்ஸ் வச்சிருப்பாங்க, கிட்ஸுக்கான அந்த டிராயிங் கிளாஸஸ், அந்த கிளாஸஸ், இந்த கிளாஸஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸ் இங்க இன் அண்ட் அரௌண்ட்ல இருக்கு. நிறைய கிளினிக்ஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இவ்ளோ ஃபெசிலிட்டிஸோட ரேட் என்னன்னு சொல்லட்டுமா? கரெக்டா 6299 மட்டும் தான். ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கு. நம்ம சேனல் பேர் சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நெகோசியேஷன் இருக்கும். உங்க கையில ஒரு 7 லட்சம் ரூபாய் இருந்தா போதுங்க இந்த இடத்துக்கு நீங்க அதிபதி ஆகலாம். பேலன்ஸ் 90% இவங்களே லோன் வாங்கி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த பேங்க்ல லோன் வேணும்னாலும், எந்த லீடிங் பேங்க்ல லோன் வேணும்னாலும் மோர் தென் தட் ஒரு 20 டேஸ்க்குள்ள உங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆகி வந்துரும். கையில ஒரு 7 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். சரிங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு கேக்குறீங்களா? 868ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இங்க அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, மெயினா கார்னர் பிளாட்ஸ் கூட இருக்கு. எல்லா கார்னர் பிளாட்ஸுமே இவங்க வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கார்னர் பிடிச்சிருக்கோ, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த கார்னர் பிடிச்சிருந்தா கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சோ கார்னர் பிளாட்ஸ் 41 பிளாட்ல கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். எல்லா கார்னருமே இன்னும் அவைலபிளா இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 20 to 30% முடிஞ்சு பேலன்ஸ் இருக்கு. டக்குன்னு வாங்க, டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, இப்ப இது வேக்கன்ட் பிளாட்டா இருக்கா? இந்த பிளாட்டுமே விஆர் ஃபவுண்டேஷன் சேல்ஸ் பண்ணதான். அவங்க வீடு கட்டி குடும்பமே வந்துட்டாங்க. அங்கேயும் குடும்பம் வந்துட்டாங்க, இங்கேயும் குடும்பம் வந்துட்டாங்க. சோ நீங்க நம்பி தாராளமா சேஃப் அண்ட் செக்யூரா வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். ஸ்கூலு காலேஜுக்கு நடுவுல ஒரு இடம் வேணும். இந்த பக்கமும் பஸ் வரணும், அந்த பக்கமும் பஸ் வரணும், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கணும், மெட்ரோக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கால சூப்பரான இடம். விஆர் ஃபவுண்டேஷனோட விஆர் கார்டன் பெஸ்டா இருக்குங்க. அவங்க 6299 சொல்லிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும். நம்ம சேனல் பேரை சொல்லிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. இந்த இடத்துக்கு 7 லட்சம் ரூபாய் இருந்த போதும் நீங்க சொந்தக்காரங்க ஆகலாம். வாழ்க்கை இடத்துடன் வீடுடன் கிரகப்பிரவேசத்துக்கு மறக்காம என்னையும் கூப்பிடுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. இதுல மீடியேட்டர்ஸ் கிடையாது, புரோக்கரேஜ் கிடையாது, சேனல் பார்ட்னர் கிடையாது. இவங்க ஓனர் கிட்ட இருந்து டைரக்டா வாங்க போறீங்க. சோ இடத்துக்கான காஸ்ட் மட்டும் தான் கொடுக்க போறீங்க. இது பெரிய விஷயம் இல்ல,